ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரி யமுனாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. விஜய் உடனே போயிட்டு, இவ ஏன் சரியாகவே மாட்டேங்கிறா, யமுனாவையும் நிவினையும் காரணம் காமிச்சு இவ எப்போவுமே வருத்தமாகவே இருக்காளே, அவள் கூட நம்மளால் வந்துட்டு ஃப்ரீயாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நம்ம நினைக்கிறதெல்லாம் கூட அவகிட்ட பேச முடியல. முதல்ல வந்துட்டு யமுனா பிரச்சனையை சரி பண்ணி காவேரியை வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் ஆக்கினா மட்டும்தான் வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு நம்ம க்ளோஸாக வந்துட்டு எதுனாலும் பேச முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு யமுனாவையும் காவேரியும் அழைச்சிட்டு ஃபார்ம் ஹவுஸ் போகிறாரு. ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. யமுனாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஃபார்ம் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வசதி இருக்குது. அவங்க ரூம்ஸ்லேருந்து போட்டிக்குள்ளே இருந்துட்டு எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்கனால யமுனாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரிலாக்ஸிங்காக இருக்குது. யமுனா போய் விஜய்கிட்ட, மாமா இது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது, நம்ம இங்கேயே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விஜய், அதுக்கு தானே நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் எப்படியாவது வந்து காவேரி கூட வந்துட்டு ரிலாக்ஸாக பேசணும், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நான் நினைக்கிறதெல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணணும், நான் வந்துட்டு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரைவசியாக அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணுறாங்க. காவேரி உடனே வந்துட்டு காவேரியோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இனிமேல் வந்துட்டு 2 டேஸ்க்கு வந்துட்டு இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம். உடனே காவேரி அம்மா இருந்துட்டு, என்ன விளையாடுறீங்களா, 1 நாள் 2 நாள் 3 நாள்ன்ட்டு ஆல்ரெடி வந்துட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, திரும்பவும் வந்துட்டு இன்னும் 2 நாள் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, யமுனாவை எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல அவள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அம்மாவும் வந்துட்டு டென்ஷனாக பேசுகிறாங்க. அதுக்கு உடனே விஜய் ஃபோன் கால் பண்ணிவிட்டு வீடியோவை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடுவார். வீடியோ காலில் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் சுற்றி காமிப்பார். இங்கே பாருங்கள், ஃபார்ம் ஹவுஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, யமுனா வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்காங்க, காவேரியும் நானுமே வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஒரு 1 வீக் கூட நான் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே காவேரியோட பாட்டி வந்துட்டு, என் பேத்தி ரொம்ப கொடுத்து வச்சுவேன், புருஷன் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவேரிக்கு உடனே வந்துட்டு மூஞ்சி வந்துட்டு சுருங்கிரும். உடனே விஜய் யமுனா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு காவேரி கிட்ட வந்து சொல்லுவார், பாத்தி அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு, இதுவுமே புரியாத மாதிரி நடிக்கிறாப்பா இவோ அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, உங்கள் பாட்டி இப்போ என்ன சொன்னாங்க காவேரி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். உடனே காவேரி சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் பாட்டிக்கு நம்மளோட கான்ட்ராக்ட் பற்றி தெரியாது இல்லையா, அதனால் அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க, அதை ஒன்றும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், இன்னும் 2 மாதம் தானே, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், அது போக நாங்கள் உங்களோட சொத்துலலாம் ஷேரிங்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் உடனே மனசுக்குள்ளே நினைப்பார், சொத்தில் ஷேரிங்கா, ஆடி பாவி, இந்த மொத்த சொத்துக்குமே ஓனரே நீதாண்டி, உன்னை நான் எப்படி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிப்பார். சரி காவேரி, நீ டென்ஷன் ஆக வேண்டாம், ஏன் எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்ட் பற்றியே பேசிகிட்ருக்க, கொஞ்சம் அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நிவின்க்கு காவேரி கால் பண்ணி திரும்பவும் கெஞ்சிட்ருப்பாங்க. திரும்ப உங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணணுன்னு தப்பாக நினைக்காதீங்க நிவின், உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிவின் சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் காவேரி நீ எப்போ தான் கால் பண்ணுவ, எப்போ உன் குரலை கேட்கலாம், எப்போ உங்ககிட்ட பேசலான்னு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருப்பேன், இப்போ நீ கால் பண்ணாலே வந்துட்டு யமுனா கால் பண்ண ஒரு இது தான் வருது, இவங்க கால் அட்டன் பண்ணுறக்கே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது, நான் இப்படியெல்லாம் உன்னை பேசுகிறேன்னு நீ சங்கடப்படாத, நீயும் என் எமோஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லுவார். உடனே காவேரி, உங்களோட எமோஷன்லாம் புரியுது, பட் இப்போ கூட யமுனா அழுதுகிட்டே தான் இருக்கா, யமுனா வந்துட்டு எங்களை விட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது, நீங்கள் அவளை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு அவளை வந்து எங்களால் காப்பாற்ற முடியும், எங்களோட குடும்பத்தை நினச்சி பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் எங்கள் அப்பாவை இழந்துட்டோம், இப்போ அவளே இழந்துட்டு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது, எனக்காக இது மட்டும் பண்ணுங்க நிவின், நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே நிவின் டென்ஷன் ஆகிட்டு, நான் அவங்ககிட்ட பேசவே விரும்பலை, நீ யமுனா பற்றி பேசுகிறதா இருந்தால் தயவு செய்து எனக்கு கால் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். உடனே நிவின் குமரனுக்கு கால் பண்ணுவார். அண்ணா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, நீங்கள் போன வாட்டி கால் பண்ணியிருக்கும் போது என்னால் சரியாக கூட பேச முடியல, உடனே உங்களை மீட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் கூப்பிடுவார். குமரனும் அங்கே உடனே வந்துடுவார். நிவின் முகத்தை பார்த்ததுமே வந்துட்டு குமரன் கெஸ் பண்ணிடுவார், என்ன நிவின், என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா சொல்லு, ஒருவேளை நீ காவேரி பற்றி யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லுவார். நீ ஒன்றும் கவலைப்படாத நிவின், காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, விஜய் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, இப்போ காவேரி முன்ன மாதிரி கிடையாது, அவரை ரொம்ப வந்துட்டு பொறுப்பான பொண்ணாகவும் நல்ல ஒய்ஃபாகவும் மாறிட்டா, விஜயும் அவளும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இப்போ கூட ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்காங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஸோ நீ காவேரி நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிவின் உடனே, நான் எதுக்காக உங்ககிட்ட பேச வந்தனோ அதை பற்றின பேசுறதுக்கான விடையே உங்ககிட்ட கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு நான் இதை பற்றி உங்ககிட்ட பேச எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்டா திடீர்னு நீ இப்படி சொல்கிற, என்ன காரணத்துக்காக நீ இப்படி சொல்கிற, நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் இதுக்கு மேலேயும் வந்துட்டு உனக்காக பேசுறதுக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது, நான் பேசுகிறேன் அப்படின்னு அவரும் சொல்லுவார். உடனே நிவின் சொல்லுவார், எது என்னால் உங்களுக்கு என்னென்ன, எதுக்கு நான் பிரச்சனை,
ஆல்ரெடி வந்துட்டு எனக்காக வந்துட்டு நீங்கள் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்காக வந்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நான் பிரச்சனை தரக்கு தயாராக இல்லை. அதுவும் போக இந்த விஷயத்தில் வந்துட்டு உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி எனக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நிவின், நீ என் அண்ணனா நினச்சின்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க, நிவின் நடந்த உண்மையெல்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பார். இந்த மாதிரி வந்து யமுனா வந்துட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இதனால் எனக்கு தானே பிரச்சனை. இப்போ காவேரி கூட நான் சேரலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது காவேரி கூட சேரலான்னு இருக்கியா? உடனே வந்துட்டு நிவின் டென்ஷனாகி சட்டையை பிடிச்சிருவாரு. என்னடா வளரிட்டு இருக்க? காவேரி கல்யாணம் ஆகி அவள் சந்தோஷமாக இருக்கா, திரும்பி நீ அவளை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறியா? ஏன்டா உன்னால் இந்த பிரச்சனை? கடைசியில் வந்துட்டு கங்கா அவங்க வீட்டில் எல்லாருமே வந்துட்டு என்ன தாண்டா கேள்வி கேட்பாங்க. மூலியமாக தான் அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாண்டா சங்கடம் வரும் அப்படின்னு சொல்ல, அண்ணா உங்களுக்கு நடந்த உண்மையெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் வந்துட்டு நிவின் சொல்ல ஆரம்பிப்பார். காவேரிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு கான்ட்ராக்டில் தானே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, கான்ட்ராக்டா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி குமரன் கேட்பாரு. ஆனால் கான்ட்ராக்ட் மேரேஜ்னால் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு விஜய்க்கு வந்து காவேரி வந்துட்டு பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படிங்க ஒரு மாதிரி குமரனுக்கு வந்துட்டு தலையெல்லாம் சுற்றிடும். ஒரு செகண்ட் போய் ஓரமாக உட்காந்துருவார். இப்படிலாம் சொல்கிறியே, இதுக்கான அர்த்தம் என்னன்னு கூட எனக்கு புரியலடா, என்னடா ஆச்சு தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நர்மதாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்ததில்ல, அந்த டைமில் பணத்தை கூட தொலைச்சிங்களே, அதுக்கு காரணம் கூட நீங்கள் தான் சொன்னீங்கல்ல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு காவேரி தானே பணம் ரெடி பண்ணா, அது எப்படி ரெடி பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, குமரன் உடையன்னு சொல்லுவார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு தான் ரெடி பண்ணேன்னு சொன்னாலேடா அப்படிங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுண்ணா. நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா பணத்தையும் வந்துட்டு விஜய் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு காவேரி வந்துட்டு ஒரு வருஷம் மட்டும் பொண்டாட்டியாக இருக்க சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல, குமரன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? காவேரி வந்துட்டு இந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காளா குடும்பத்துக்காக? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தானே. இந்த எல்லா குற்ற உணர்ச்சியும் எனக்கு தான் வரும், இந்த எத்தனை பாவமும் வந்துட்டு என்ன தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துட்டு ரொம்ப கதறி கதறி அழுவார். நிவின் உடனே சொல்லுவார், அண்ணா ஒன்றும் நீங்கள் பிரச்சனை கிடையாது, காவேரிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காவேரி விஜய்கிட்ட ஏமாறவெல்லாம் கிடையாது. நம்ம காவேரி பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே. காவேரி வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. விஜயும் வந்துட்டு அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. எந்த விதத்துலையும் காவேரி டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. விஜயே தான் என்கிட்ட வந்து சொன்னார், இன்னும் 2 மாதத்தில் கான்ட்ராக்ட் முடிய போது 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காவேரி வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி 2வது தரமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அது போக எனக்கு விஜய் தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட போய் கேட்டால் விஜயும் வந்துட்டு வேறு மாதிரி பேசுகிறாரு. விஜய்க்கும் வந்துட்டு காவேரியை பிடிச்சிருச்சோ என்னமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேச, குமரனுடனே என்ன நடக்குது, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஆனால் விஜய்க்கும் காவேரிக்கும் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற நிவின்? நீயே புரிஞ்சுக்கோ, காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்ட பொண்ணு, அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ இழந்திருக்கா. நீ ஏன் அவளை வாழ விடக்கூடாது? ஏன் திரும்ப திரும்ப வந்துட்டு அவளை துரத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அது இல்லைன்னா இப்போ யமுனா வந்துட்டு ஒரு புது பிரச்சனையை கிளப்பியிருக்கா. யமுனா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. காவேரி வந்துட்டு நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து கேட்குறா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நான் அவளை உயிருக்கு உயிராக காதலிச்சல, என்னோட எமோஷன் புரியாமல் அவளும் வந்துட்டு விளையாடுறா அப்படின்னு சொல்ல, யமுனாக்கு என்னடா பிரச்சனை, யமுனாக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்க, ராகவ் அவகிட்ட இருந்து காப்பாற்றினதுலேருந்து யமுனா வந்துட்டு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நீ இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சூசைடெல்லாம் அட்டம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, சூசைட் அட்டம் பண்ணாலா? எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? என்னடா நடக்குது உங்கள் 3 பேத்துக்குள்ளே? எங்ககிட்டயும் எங்கள் குடும்பத்துக்கிட்டேயும் இருந்துட்டு நிறைய விஷயத்த நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை, யமுனா சேஃபாக தான் இருக்கா, யமுனா சந்தோஷமாக தான் இருக்கா. இப்போ என் வாழ்க்கை தான் போயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்காக யோசிக்கிறீங்களே தவிர எனக்காக யாரும் யோசிக்கிறது கிடையாது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் கிளம்புறேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். குமரன் உடனே யோசிப்பார், இதை போய் கங்கா கிட்டேயோ இல்லை அவங்க வீட்லேயோ சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இதை நம்ம முதல்ல காவேரி கிட்ட கேட்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். காவேரி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு குமரனும் டிசைட் பண்ணுவார். அதுக்கிடையில் நிவின் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய்க்கு கால் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நீங்கள் போட்ட ஐடியா தானா, நீங்கள் கொடுத்த ஐடியா தானா? காவேரி என்னை கால் பண்ணிவிட்டு யமுனா கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணணும், கோவிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, நீங்கள் சொல்லலாம்ல, கான்ட்ராக்ட் முடிஞ்சு எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கோவமாக கேட்பார்.
உடனே விஜய் சொல்லுவார், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க நிவேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். பட் இப்போ காவேரிக்கே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைப்பாரு. அவள் தான் என்ன லவ் பண்ணுறாள், அப்புறம் எப்படிடா உன்னை அக்செப்ட் பண்ணிப்பா, நீ போய் உன் வேலையை பாருடா, அதான் என்னோட ட்ராக் கிளியர் ஆயிடுச்சு. நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் சந்தோஷமாக வந்துட்டு என் காவேரி கூட வாழ ஆரம்பிச்சிருவேன். நீ ஏன்டா இடையில பூந்துட்டு குழப்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிவின்க்கு அட்வைஸ் பண்ணுவார். நிவின், நீ வந்துட்டு இப்போ உன் லைஃப்பில் வந்துட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. காவேரியும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அட் த சேம் டைம் யமுனா உன்னை உயிருக்குயிராக லவ் பண்ணுறான். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு யமுனா நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சூசைடு வரைக்கும் போயிட்டான். நான் சொல்கிறேன்னே தப்பாக நினச்சிக்காத. நீ ஏன் யமுனாவை ஏற்றுக்கக்கூடாது? அவள் வந்துட்டு உன்னை உயிருக்குயிராக லவ் பண்ணுறாள். நீ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு காவேரியை நீ நினைக்கிறியோ அதை விட அதிகமாக வந்துட்டு யமுனா உன்னை லவ் பண்ணுறான். நீ அவளை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. யமுனா ரொம்ப நல்ல பொண்ணு, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிவினை பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாரு. உடனே நிவினும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான். 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், காவேரி வந்துட்டு என் கூட அவள் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நிவின், அது 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு யமுனா உனக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறதுக்கெல்லாம் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ அதை யமுனா கிட்டேயும் காவேரி கிட்டேயும் தான் கிளியர் பண்ணிக்கிட்டோம். நான் இந்த விஷயத்தில் தலையிடவே முடியாது. ஏன்னா காவேரி வந்துட்டு என் தங்கச்சிக்காக நான் எந்த லெவலுக்கு வேணுனாலும் போவேன், அவள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்கிறான். ஸோ அவளுக்கு வந்துட்டு குறுக்க நிற்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ராகினி நிவினை மீட் பண்ண வராங்க. நிவினை பார்த்ததுமே ராகினி வந்துட்டு ரொம்ப கேரிங்காக வந்துட்டு பேசுகிறாங்க. நிவின், என்னாச்சு நிவின், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கேன்? உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? ஏன் லவ்வை தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கல? நான் உன்னை உயிருக்குயிராக லவ் பண்ண, நீ என்ன தான் ஏற்றுக்கல? அட்லீஸ்ட் நீயாவது சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நீ வந்துட்டு இன்னுமே காவேரி பின்னாடி சுற்றிட்டுருக்க. காவேரிக்காக வந்துட்டு நீ ஏதேதோ ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது எனக்கே தெரியும், நீ ஏன் இப்போ அதை பற்றியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கோவமாக கேட்பாரு. நான் சொன்ன வந்ததை வந்துட்டு நீ முழுசாக கேளு, நீ கோவப்படாமல் முழுசாக கேட்டேன்னா வந்துட்டு உனக்கு நிறைய விஷயம் உனக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லுவாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, விஜய் வந்துட்டு ஏற்கனவே வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வெண்ணிலாக்காக தான் வந்துட்டு கல்யாணமும் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு இடையில தான் வந்து காவேரி வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது அவங்களுக்குள்ளே இருக்க பர்சனல் மேட்டர், நீ ஏன் அதெல்லாம் என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ இப்போ காவேரிக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஸோ அதுக்காக தான் நான் உனக்கு இந்த ஐடியா கொடுக்குறேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து விஜய்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வச்சிட்டோன்னா காவேரி உனக்கு ஈஸியாக கிடச்சிருவா. ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நிவினும் அப்போ யோசிப்பார், ஓ இது இப்படியெல்லாம் நடந்திருக்கா, சரி இவ சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது, நம்ம இந்த ட்ராக்கில் போய் விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வச்சிட்டோம்னா காவேரி வந்துட்டு கிடச்சிருவாளே நம்மளுக்கு, ஏன் நம்ம அப்படி ட்ரை பண்ணக்கூடாது? எல்லாருமே வந்துட்டு நம்மளோட எமோஷனில் விளையாடுறாங்க, எல்லாருமே வந்து அவங்கவுங்க சுயநலத்துக்காக யோசிக்கும் போது நம்ம ஏன் நம்ம சுயநலத்துக்காக யோசிக்கக்கூடாது? உடனே போய் நம்ம வெண்ணிலாவை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் அவரும் யோசிச்சுட்ருப்பாரு. உடனே ராகினி சொல்லுவாங்க, வெண்ணிலா இருக்கிற இடத்த நானும் அஜயும் கண்டுபிடிச்சிட்டோம், நீ ஊன்னு சொல்லு, நம்ம இப்போவே போய் வெண்ணிலா கிட்ட பேசுவோம், விஜய் கிட்ட கூட்டிகிட்டு வந்து நேரில் நிறுத்தி அவங்க 2 பேத்துக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல நிவினும் சரின்னு சொல்லுவார். உடனே வந்துட்டு அஜய்க்கு இவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு நம்ம உடனே போகணும், என் கூட வந்து நிவினும் இருக்காரு, அவனும் வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அஜய் உடனே கேட்பாரு, அவன் எதுக்கு வந்தான், அவன்கிட்ட எதுக்கு நீ இதெல்லாம் சொன்ன அப்படிங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, நாங்கள் இமீடியட்டாக கிளம்பி வரோம், நம்ம வெண்ணிலா இருக்கிற இடத்த போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ராகினியும் பசுபதி என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, நிவினுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்துட்டு ராகினிக்கு நிவினை ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நிவினை வந்துட்டு மற்றவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறத விட வந்துட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா விஜயம் பழி வாங்கின மாதிரி இருக்கும், காவேரி அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்லுவாங்க, நீ பண்ணதெல்லாம் கரெக்டு. கடைசியில் வந்துட்டு நிவினை கூட்டிகிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இல்லது காவேரி கூட சேர்த்து வைக்காமல் வந்து நம்ம வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அட் அ டைமில் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோலாம் நம்மளை வந்துட்டு காலை வாரி விட்டுருப்பாங்க, எவ்வளோலாம் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, இந்த காவேரி குடும்பம் நம்மளை எவ்வளோலாம் கேவலமாக பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி அவங்கள காலை வாரி விடணும்னா இதை தான் நம்ம பண்ணணும், இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா வந்துட்டு இவங்க குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினிக்கு ஐடியா கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து வெண்ணிலாவை மீட் பண்ணுறதுக்காக அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா விஜய் யோசிச்சுட்ருக்காரு, நம்ம காவேரி கூட நெக்ஸ்ட்டு எப்படி சேர போகிறோம், காவேரி பிளான் பண்ண மாதிரி நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம ட்ராக் கிளியர் ஆயிரும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வெண்ணிலாவோட சாப்டரவே வந்துட்டு விஜய் மறந்துடுவார். அடுத்தது வெண்ணிலா இன்வால்வ் ஆகும்போது தான் அடுத்தது என்ன நடக்க போகுது, விஜய் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாருங்கிறது தெரியும்.